الله أكبر الله أكبر الله أكبر أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون इस आयत का तर्जुमा है कि वो लोगों जो ईमान लाए तुम पर रोज़े उसी तरह फ़र्ज़ कर दिए गए हैं जिस तरह तुमसे पहले लोगों पर फ़र्ज़ किए गए थे ताकि तुम तकवा इख्तियार करो. இவ்வசனத்தின் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் முன்னோருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இறை அச்சமுள்ளவர்களாகலாம். இங்கு அல்லாஹின் அருளால் நேற்று முதல் ரமலான் ஆரம்பித்துள்ளது. மீண்டும் ஒரு ரமலான் மாதத்தை கடப்பதற்கான நல்வாய்ப்பை வழங்கியமைக்கு இறைவனுக்கு நன்றி. நான் ஓதிய வசனத்தில் இறைவன் ஒரு மூமினுக்கு நோன்பின் முக்கியத்துவம் மற்றும் கடமையின் பக்கம் கவனமூட்டியுள்ளான். அத்துடன் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் சமுதாயத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்றும் கூறுகின்றான். ஈமானில் வளர்ச்சி பெறுவதற்கு நோன்பு மிகவும் அவசியமாகும். ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறுவதற்கும் நோன்பு மிகவும் அவசியமாகும். இன்றும் நாம் பார்க்கிறோம், பல்வேறு மதங்களில் இப்போது நோன்பு அந்த நபிமார்களின் காலத்தில் இருந்தது போன்றே அதே வடிவில் உள்ளதா, அல்லது காலத்துடன் சேர்ந்து நோன்பின் நிலையும் அதன் வடிவமும் மாறிவிட்டதா? எப்படி இருப்பினும் ஏதாவது ஒரு நிலையில் ஏதாவது ஒரு வடிவில் நோன்பின் சிந்தனை எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பு பற்றிய செய்தியும் கிடைக்கின்றன. ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பின் செய்திகளும் நமக்கு கிடைக்கின்றன. இந்துக்கள் மத்தியிலும் நோன்பு பற்றிய நம்பிக்கை காணப்படுகிறது. நெருப்பில் வெந்த பொருட்களை சாப்பிடுவதிலிருந்து விலகி இருப்பது ஆயினும் அதுவும் அவர்களின் மத்தியில் நோன்பாகும். கிறிஸ்தவ மதத்திலும் நோன்பின் நம்பிக்கை காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களில் சில பிரிவினர் இறைச்சி சாப்பிடாமல் இருக்கும் நோன்பு நோக்கின்றார்கள். காய்கறி போன்றவற்றை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இவ்வாறு ஒரு நோன்பாளியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நமது ஒரு கிறிஸ்தவ நண்பர் உள்ளார். அவரது பெயரை நான் கூற மாட்டேன். அவருடைய நாட்டை குறிப்பிட வேண்டிய தேவையும் இல்லை. அந்த நண்பர் ஒரு விருந்தில் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். சாப்பிடுவதற்கு உணவு தட்டு அவருக்கு வைக்கப்படவில்லை. எல்லாருக்கும் தட்டில் உணவு வைத்து விளம்பிக் கொண்டிருந்தார்கள். நான் அவரிடம், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று கூறினார். நான் அவரது நோன்பிற்கு மரியாதை கொடுத்து அமைதியாகிவிட்டேன். இவர் ஒரு உலகவாதி, அரசியல்வாதி ஆவார். இருந்தும் மார்க்கத்தை பேணுகிறாரே என்று நான் வியந்தேன்.
சிறிது நேரத்திற்கு பிறகு அவருடைய தட்டில் காய்கறிகள் இருந்ததை நான் பார்த்தேன். அதில் சோறும் இருந்தது. சோறு மற்றும் காய்கறிகளை நோன்பின் போது சாப்பிடலாமா என்று கேட்டேன். அதற்கு ஆம், சாப்பிடலாம் என்று சொல்லி அவர் சாப்பிட ஆரம்பித்தார். எங்களுடைய உணவு தட்டில் கோழி இறைச்சி போன்ற உணவு வகைகள் இருந்தன. நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அவருடைய உணவு தட்டை பார்த்தேன். அதிலும் இறைச்சி இருந்தது. நோன்பில் கோழி இறைச்சி போன்ற உணவு வகைகளை சாப்பிடுவதற்கு அனுமதி உள்ளதா என்று கேட்டேன். அதற்கு அவர் புன்சிரித்தவாறு, உணவு விளம்புகின்றவர் மீண்டும் மீண்டும் இறைச்சி குழம்பின் கிண்ணத்தை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். ஆகவே விருந்து உபசரிப்பவர் உணவு கொடுத்தால் அதை சாப்பிட வேண்டும் என்றும் என் மார்க்கத்தில் சொல்லி இருக்கிறது. எனவே நான் சாப்பிடுகிறேன் என்று கூறினார். இதுவே முந்தைய மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் வைக்கின்ற நோன்பின் நிலையாகும். இறைச்சி குழம்பு மிகவும் சுவையாக இருந்தது. சுற்றுமுற்றும் மக்கள் சாப்பிடுவதை பார்த்ததும், மேலும் உணவு விளம்புபவர்கள் 2 வெவ்வேறு நபர்கள் வரும்போது ஒருவரிடம் மறுத்துவிட்டு பிறகு வந்து கேட்டவரிடம் பெற்றுக்கொண்டார். அவருடைய கூற்றின்படி அவர் நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் அதை பெற்றுக்கொண்டு பிறகு சாப்பிடவும் செய்தார். ஆகவே நல்லொழுக்கம் மார்க்க கட்டளையை வென்றுவிட்டது. காரணம், மார்க்க கட்டளைகளை எடுத்துரைக்கும் வேத நூட்களில் அது தெளிவாக இல்லை. ஆனால் திருக்குரானை பாதுகாப்பதற்கான வாக்குறுதியை அல்லாஹ் தாலா வழங்கியுள்ளான். அது இன்று வரை அதன் அசல் வடிவில் உள்ளது. இதில் முந்தைய நபிமார்களின் நோன்பை பற்றி மட்டும் குறிப்பிடாமல், முந்தைய சான்றோர்களின் நோன்பை பற்றிய செய்தியை மட்டும் கூறிவிடாமல், மூமின்களுக்கு நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்றால் நோன்பு நோற்பது உங்கள் மீது கடமையாகும் என்றும் கூறுகிறான். நோன்பு 1 மாதத்திற்கு கடமையாகும். எல்லா விதமான உணவு மற்றும் குடிப்பதிலிருந்தும் காலை முதல் மாலை வரை தவிர்ந்திருக்க வேண்டும். இதிலிருந்து மூமின்கள் எதை பெற வேண்டும்? இறைவன் கூறுகிறான், நீங்கள் இறை அச்சத்தை பெற வேண்டும். நீங்கள் இறை அச்சத்தில் முன்னேற வேண்டும். நீங்கள் நோன்பின் மூலம் இறைவனின் விருப்பத்தை பெற வேண்டும். பைபிளிலும் சீடர்களுக்கு இறை விருப்பத்தை பெற நோன்பு நோக்க வேண்டும் என்ற கட்டளை உள்ளது, வெளிக்காட்டுதலுக்காக அல்ல. நோன்பினால் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கிறது. இதனால் நோய் குணமாகிறது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பாவ மன்னிப்பு கொள்கையானது இறை அச்சத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனையையே முறியடித்துவிட்டது. ஆகவே தக்வாவை பெற வேண்டும் என்பது இல்லாத போது நோன்பின் நற்பலன்களின் முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. பலன் ஏதும் இல்லை என்றபோது நோன்பு வெறும் பெயரளவில் மட்டுமே இருந்துவிடுகிறது. இதனால் சமைக்காத காய்கறிகளில் இருந்து சமைத்த காய்கறி, பின்னர் இறைச்சியை சாப்பிடுவது என்று எல்லாவற்றின் பக்கமும் கை நீண்டு விடுகிறது. திருக்குரான் போதனையை மட்டும் கூறவில்லை, அது ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றது, அதன் நோக்கத்தை எடுத்து கூறுகின்றது, அதை செய்வதால் கிடைக்கும் அருள் கொடைகளை பற்றியும் எடுத்து கூறுகிறது. இதுவே இஸ்லாத்தின் அழகாகும். இதுவே திருக்குரானின் அழகாகும். இஸ்லாத்தின் போதனைகளை உயிருடன் வைத்திருப்பதற்காக, செயல் வடிவிலான முன்மாதிரியை நிலைநாட்டுவதற்காக முஜத்திதுகள் மற்றும் இறை நேசர்களின் வருகையின் தொடர் நீடித்திருந்தது. இக்காலகட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தியை தோற்றுவித்து முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களாகிய அனைவருக்கும் இந்த போதனையின் அடிப்படையை அதன் அசல் வடிவில் உயிரூட்டுவதற்கான ஏற்பாட்டை இறைவன் செய்துள்ளான். அவர்கள் இறை அச்சத்தின்படி வழிநடக்க திருக்குரானின் போதனைகளின் ஒளியில் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். நோன்பின் ஆன்மாவை புரிந்து கொள்வதன் பக்கம் நமக்கு கவனமூட்டியுள்ளார்கள். ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், இஸ்லாத்தின் 3வது கடமை நோன்பாகும். நோன்பின் உண்மைத்தன்மையை மக்கள் அறியாதவர்களாக உள்ளனர். நோன்பு என்பது
மனிதன் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது அல்ல. மாறாக இதற்கென்று உண்மைத்துவமும் விளைவும் உள்ளது. அது அனுபவத்தால் தெரியவரும். மனிதன் எவ்வளவு குறைவாக உணவு உட்கொள்கின்றானோ அதே அளவு அவனது நப்சு தூய்மையடைகிறது. இது மனிதனின் இயல்பாகும். இதனால் அவனது கஷ்பின் திறன் அதிகரிக்கின்றது. இதனால் இறைவன் விரும்புவது என்னவென்றால், ஒரு உணவை குறைத்து இன்னொரு உணவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். எப்போதும் நோன்பு நோற்பவர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது போதாது, மாறாக அவர் இறைவனை நினைவு கூர்வதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதனால் இறை நெருக்கம் மற்றும் இறைவனில் ஒன்றிவிடும் நிலை பிறக்க வேண்டும். ஆகவே நோன்பு என்றால் மனிதன் உடலை மட்டும் வளர்க்கும் ஒரு ரொட்டியை விட்டுவிட்டு ஆன்மாவிற்கு நிம்மதியையும் நிறைவையும் வழங்குவதற்கு காரணமாக அமையும் இன்னொரு ரொட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவே நோன்பாகும். இறைவனுக்காக மட்டுமே நோன்பு நோற்பவர்கள், சடங்கிற்காக நோன்பு வைக்காத மக்கள் இறைவனை புகழவும் அவனது தூய்மையை எடுத்துரைக்கவும் அவனிடம் துவா செய்யவும் வேண்டும். இதனால் இன்னொரு உணவு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த கருத்தில், அதாவது மனிதன் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறானோ அந்த அளவிற்கு நப்சு தூய்மை அடைகிறது என்று கூறியுள்ளார்கள். இதனால் பட்டினியும் தாகமுமாக இருப்பதால் நப்சு தூய்மை அடைந்துவிடும் என்ற சிந்தனை எழ வாய்ப்புள்ளது. எனவே தொடர்ந்து அதை விளக்கமாக கூறியுள்ளார்கள். பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது நப்சை தூய்மையாக்காது. இதனால் நோன்பின் குறிக்கோள் பூர்த்தியாகவும் முடியாது. இது திருக்குரானின் கூற்றிற்கு புறம்பானதாகும். ஏனெனில் இதன் குறிக்கோள் இறை அச்சத்தை பெறுவதாகும். எனவே கூறுகின்றார்கள், இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக நோன்பு நோற்றால் நோன்பிற்கான காலத்தில் அந்த நேரத்தை இறை தியானத்தில் கழிக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், சில துறவிகள் கூட பசியும் பட்டினியுமாக இருந்து கஷ்பின் நிலையை பெற்றுவிடுகின்றனர். ஆனால் இது ஒரு முஸ்லிமின் வாழ்வின் நோக்கம் அல்ல. ஒரு மூமினுடைய வாழ்வின் நோக்கம் தபத்துல் இலல்லாஹ் ஆகும். அதாவது உலக விவகாரங்களை விட்டு விலகி இறைவனின்பால் முழுமையாக சென்று விடுவதாகும். இது இறை வணக்கத்தின் மூலம் இறைவனை நினைவு கூறுவதன் மூலமே கிடைக்க முடியும். இதற்கான மிகச்சிறந்த வழி தொழுகைகளாகும். அவை மனிதனின் ரூஹில் தன் விளைவை காட்டுகின்றது. அது இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. எனவே உணவை குறைப்பதுடன் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை ஆகுமானவற்றிலிருந்தும் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக விலகி இருப்பது இறை அச்சமாகும். இவற்றிலிருந்து விலகி இருந்து வெறும் உலக பணிகளிலேயே நேரத்தை கடத்திவிடக்கூடாது. மாறாக தொழுகைகள் மற்றும் இறை தியானத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். முன்பு தொழுகைகளை சேர்த்து தொழுதால் அல்லது தொழுகைகள் விடுபட்டால் இந்நாட்களில் இதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். தொழுகையும் இறைவனை நினைவு கூறுவதும் ஆகிய காரியங்கள் மற்ற எல்லா காரியங்களை விடவும் முதன்மையாக இருக்க வேண்டும். ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வை புகழ்வதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது வெறும் வாயளவில் மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் கவனமூட்டுகிறார்கள், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் புகழ்ச்சி என்பது கண்ணியத்திற்குரிய இறைவனுக்கு மட்டுமே சிறப்பிற்குரியதாகும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது எல்லா விதமான புகழுரையும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். அவன் பக்கமே புகழ் திரும்பிச் செல்கின்றது.
நாம் வழிதவறியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாகிய இறைவனை புகழ்கின்றோம். எனவே நாம் வருடம் முழுவதும் உரிய முறைப்படி அவன் பக்கம் குனியவில்லை என்றால் இந்த மாதத்தில் இதற்குரிய வழியை காட்டுவாயாக. ஏனென்றால் இதன் மூலம் நாம் வருங்காலத்தில் வழி தவறுவதை விட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் புகழின் மூலம் பலன் பெற்றவாறு அல்லாஹ் தாலாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு இதன் பக்கமும் வழிகாட்டியுள்ளார்கள். அதாவது இறைவனை புகழும் போது எல்லா கண்ணியமும் அல்லாஹ் தாலாவின் கையில் உள்ளது என்று மனதில் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானில் நாம் இதற்காகவும் துவா செய்ய வேண்டும். அதாவது அவனது நெருக்கத்தை பெற்றுத்தரும் நன்மைகளை செய்ய இறைவன் நமக்கு நல்வாய்ப்பு நல்க வேண்டும். மேலும் உலகத்தின் கண்ணியம் மற்றும் பெருமைகளின் பக்கம் நாம் குனிபவர்களாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை புகழும் போது எப்போதும் நாம் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்போம் என்ற சிந்தனை நம்மிடம் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லாவித உலக ஆதரவையும் நம்பக்கூடாது. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், ரமலானில் அல்லாஹ் தாலாவின் தூய்மையை எடுத்துரைப்பதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறுவது போதுமானது அல்ல. மாறாக அல்லாஹ்வின் தூய்மையை எடுத்துரைக்கும் போது இந்த துவாவையும் செய்ய வேண்டும். மிகவும் வேதனையுடன் செய்ய வேண்டும். அதாவது அல்லாஹ் தாலா நம்மை எல்லா விதமான உலக அசுத்தங்களிலிருந்தும் தூய்மையாக்குவானாக. இந்த ரமலான் நம்மிடம் உண்மையான இறை அச்சத்தை பெற்றுத்தரக்கூடியதாக ஆக வேண்டும். பிறகு தஹ்லீல் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் அவன் மட்டுமே ஆவான் என்ற உறுதிப்பாட்டுடன் அவனிடம் துவா செய்ய வேண்டும். நம்மை ஏதாவது இழப்பிலிருந்து காப்பாற்ற முடியும் என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும். நமக்கு ஆதரவு ஏதும் தேவைப்பட்டால் நாம் இறைவனை மட்டுமே சார்ந்திருப்போம். மனிதனுக்கு எல்லா நேரமும் இறைவனின் ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே அந்த உண்மையான இறைவனின் பால் எல்லா நேரமும் குனிந்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலானில் நோன்புடன் இந்த துவாவும் செய்ய வேண்டும். அதாவது, இறைவா, நீ எப்போதும் உனது பாதுகாவலில் எங்களை வைப்பாயாக. இறைவா, நோன்பிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களுக்கு நீ என்னென்ன அருள் கொடைகளை வைத்துள்ளாயோ அவற்றிலிருந்து எங்களுக்கும் வழங்குவாயாக. இந்த அருள் கொடை எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் அளித்துக் கொண்டிருக்கும் வகையில் எங்களுக்கு நீ அதை வழங்குவாயாக. ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நீங்கள் செய்யும் இந்த புகழ் மற்றும் துவா ஆகியவை உங்களிடம் இறைவனுடன் ஒன்றிவிடும் நிலையை உருவாக்கி விடுகிறது. தபத்துல் இலல்லாஹ் என்பதன் பொருள் மனிதன் தன்னை இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக எல்லா விதமான உலக விருப்பங்களையும் விட்டு தனியாக ஆக்கிக் கொள்தல் என்பதாகும். இறைவனுடன் முழுமையாக விஸ்வாசத்தின் தொடர்பை ஏற்படுத்துதல் என்பதாகும். பிறகு ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், உலகத்தை விட்டு முற்றிலும் விலகிவிடும் நிலை ஏற்பட வேண்டும். அதாவது எல்லா விதமான உலக சுகபோகங்களை விட்டும் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். அத்துடன் அல்லாஹ் தாலாவை வணங்குவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இது நடந்தால் இறைவன் கூறிய அந்த குறிக்கோள் கிடைத்துவிடும். அதாவது நோன்பாளி இறை அச்சத்தை பெறக்கூடியவராக இருப்பார் என்று இறைவன் கூறியது நிறைவேறும். 2 நாட்களுக்கு முன்னால் தொடங்கி 29 அல்லது 30 நாட்கள் வரை நீடித்திருக்கும் இந்த ரமலானின் நாட்கள் நாம் இந்த நோக்கத்தை நம் கண்முன் நிறுத்தி செயல்படுபவர்களாக இருந்தால்தான் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நோக்கம் மிக பெரியதாகும். இதை அடைவதற்கு மிக கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமானதாகும். இதற்காக நோன்பிற்குரிய உரிமையை செலுத்துவதும் அவசியமாகும். அத்துடன் பிற இபாதத்துகளின் உரிமையை செலுத்துவதும் அவசியமாகும்.
மேலும் அல்லாஹ் தாலாவின் படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்துவதும் அவசியமாகும். ஏனென்றால் இவ்வனைத்தையும் ஒட்டுமொத்தமாகவும் சரியாகவும் கடைபிடிப்பதற்கு பெயர்தான் தக்வா ஆகும். நான் ஒரு நண்பருடைய சம்பவத்தை எடுத்து கூறினேன். முந்தைய சமுதாய மக்கள் மார்க்கத்தின்படி செயல்படுவதை விட்டுவிட்டார்கள். இறைவனால் விதிக்கப்பட்ட விதிமுறைகள் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக இருந்தன. அவற்றை விட்டுவிட்டு வெளிப்படையான உலக ஒழுக்கங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நோன்பு எந்த நிலையில் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதோ அல்லது எந்த கடமையுணர்ச்சியுடன் அல்லது நோன்பு நோற்பதற்கான வழிமுறை எந்த வடிவில் அவர்களுக்கு கிடைத்ததோ அதன் அடிப்படையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். நோன்பு ஒரு இறை வணக்கமாகும். அதன் குறிக்கோள் இறை அச்சத்தில் முன்னேறுதல் மற்றும் இறை நேசத்தை பெறுவதாகும். அதை அவர்கள் போக்கிவிட்டார்கள். நாம் நுட்பமான பார்வையை கொண்டு பார்த்தால் இதுவும் ஒரு வகையில் ஷிர்க் ஆகும். வெளிப்படையான உலக நல்லொழுக்கத்தின் பெயரால் விருந்து உபசரிப்பவருக்காக இறைவனின் கட்டளையை முறிப்பது அல்லது புறக்கணிப்பது, இறைவனுக்கு எதிரில் எந்த ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதனால் மெல்ல மெல்ல இறைவனை விட்டு மனிதன் விலகி விடுகின்றான். பிறகு ஷிர்க் வெற்றி பெற்று விடுகிறது. எனவே இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. உங்களுக்காக மட்டும் இடப்பட்ட கட்டளை அல்ல. ஆனால் மார்க்கத்தை விட்டு முந்தைய சமுதாயங்கள் விலகிச் சென்றன. அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படை குறிக்கோளை மறந்துவிட்டனர். வெறும் வெளிக்காட்டுதல் மட்டுமே எஞ்சி இருந்தது. இந்த உதாரணத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளது. நோன்பின் ரூஹை புரிந்து கொள்ளவும் இறைவனின் நெருக்கத்தின் பக்கம் முன்னேறவும் நோன்புகளில் இறைவனை புகழ்வது மற்றும் இறை தியானத்தின் பக்கம் கவனம் செலுத்தவும் மற்றும் தொழுகைகளை பாதுகாப்பதன் பக்கம் கவனம் செலுத்துதல் ஆகியவற்றை செய்வதற்கு பதிலாக வெறும் நோன்பு வைப்பதுடன் பெருமை கொள்ளும் முஸ்லிம்களின் நோன்பு முந்தைய சமுதாய மக்களின் நோன்பை போன்றதாகிவிடும். இறை அச்சம் குறிக்கோளாக இல்லை என்றால் உங்களின் நிலையும் அவ்வாறே ஆகிவிடும். சில பெயர்தாங்கிய ஆலிம்கள் கடமையான நோன்பை தவிர சில நஃபிலான நோன்புகளையும் நோக்கின்றனர். அதையும் வெளியே சொல்லி காட்டுகின்றனர். பொதுவாக நஃபில்கள் மறைவாக செய்ய வேண்டிய இறை வணக்கங்களாகும். இவ்வாறான மக்களை குறித்து ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறியுள்ளார்கள். அதாவது விருந்தாளி வந்துவிட்டால் உணவு வரவழைத்து பிறகு சாப்பிடுங்கள், நான் சாப்பிட முடியாது என்று கூறுவர். அல்லது சாப்பாட்டு வேளையில் யாரிடமாவது சென்று விடுவார்கள். அங்கே விருந்து உபசரிப்பு செய்யப்பட்டால் இல்லை இல்லை, நான் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது, எனக்கு சில நிர்பந்தம் உள்ளது என்று கூறி மறைமுகமான வார்த்தைகளால் தாம் நோன்பு வைத்திருப்பதை வெளிப்படுத்தி காட்டுவது அவர்களின் நோக்கமாக இருக்கும். பிறகு இவ்வாறான நோன்பாளிகள் ரமலானிலும் உள்ளார்கள். நோன்பின் நேரம் நீண்டுள்ளதால் இன்றைய நாட்களில் வெயில் காலமாக இருப்பதால் தேவைக்கு அதிகமான நேரம் நோன்பு இருக்க வேண்டியது வருகிறது. இங்கு தேவைக்கு அதிகமான நோன்பின் நேரம் நீளவில்லை, மாறாக தேவைக்கு அதிகமாக அதை வெளிப்படுத்தி காட்டுகின்றனர். பிறகு தம் பெருமையை எடுத்துரைப்பதற்காக சஹர் நேர சாப்பாடு மற்றும் நோன்பு திறந்த பின் சாப்பிடுவது அதற்குரிய அளவை எடுத்துரைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுகிறேன், மிகவும் குறைந்த அளவு சாப்பிட்டு நான் நோன்பு நோக்கிறேன். அதே போன்று நோன்பு திறப்பதற்கும் நான் மிகவும் குறைவாகத்தான் சாப்பிடுகிறேன் என்று கூறுவார்கள். ஆனால் சில வேளைகளில் இவ்வாறு வெளிப்படுத்தி கூறுவது தன்னை அறியாமல் நடைபெறுகிறது. அதில் வெளிக்காட்டுதல் ஏதும் இருப்பதில்லை. ஆனால் பலர் குறிப்பாக இதை எடுத்து கூறுகின்றார்கள். இதனால் அவர்கள் நோன்பிற்கு கொடுக்கும் முக்கியத்துவம், அவர்கள் குறைவாக சாப்பிடுவதும் ஆகிய செயல்கள் பிறரிடம் மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக எடுத்து கூறுவார்கள். இன்றும்
அஹ்மதி அல்லாத சில பெயர் தாங்கிய ஆலிம்கள் மார்க்கத்தின் மீது கொண்ட கவலையினால் தாம் குறைவாக சாப்பிடுவதாக சொல்லி காட்டுகின்றனர். அஹ்மதி அல்லாத ஒரு நண்பர் ஒரு ஆலிமின் சம்பவத்தை ஒரு முறை எடுத்து கூறினார். அதாவது, ஒரு ஆலிம் இருந்தார். அவர் பெரிய சொற்பொழிவாளர் ஆவார். ஜமாத்திற்கு எதிராக சொற்பொழிவு நிகழ்த்துவதில் இன்னும் பெயர் போனவராவார். ஒருமுறை அவர் இந்த அஹ்மதி அல்லாத நபருடைய வீட்டில் தங்கினார். ஜமாத்தை சேராத அந்த நபர் இந்த ஆலிமின் முரீதாக இருந்தார். மிகவும் மரியாதையுடன் விருந்து உபசரித்தார். கோழி இறைச்சியை பொரித்து காலையிலும் உணவு கொடுத்தார். அந்த ஆலிம் காலையிலேயே 3 கோழியை சாப்பிட்டு விட்டார். இந்த ஆலிம்கள் சாப்பாட்டு பிரியர்களாவார்கள். சாப்பாடு முடிந்ததும் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் இந்த ஆலிமுடைய சொற்பொழிவு வைக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்றதும் கூட்டத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சொற்பொழிவை தொடங்கும் போது இந்த மார்க்கத்தின் தொண்டன் என்று ஆரம்பித்தார். இவர் செய்யது வம்சத்தை சேர்ந்தவராவார். அவர் கூறினார், ரசூலின் பேரனாகிய என்னுடைய வாயில் காலையிலிருந்து ஒரு சோறு பருக்கை கூட இறங்கவில்லை என்றார். அஹ்மதி அல்லாத அந்த நபர் கூறுகிறார், என்னுடைய வீட்டில்தான் இவர் 3 கோழியை விழுங்கிவிட்டு வந்திருக்கிறார். இப்போது என் முன்னால் வந்து இவ்வாறு கூறுகிறார் என்றார். அந்த ஆலிம் கூட உண்மையைத்தான் சொன்னார். ஏனெனில் அவர் சோறு ஒரு பருக்கை கூட சாப்பிடவில்லை, 3 கோழியைத்தான் சாப்பிட்டிருந்தார். ஆக இவ்வாறான மக்களும் முஸ்லிம்களுள் உள்ளனர். அவர்கள் மார்க்கத்திற்காக கொள்ளும் வேதனை, அவர்களின் இறை வணக்கம் மற்றும் நோன்பு ஆகியவை இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக இருப்பதில்லை, மாறாக அவை காட்டுவதற்காக செய்யப்படுகின்றன. அல்லாஹ் தாலா கூறுகின்றான், உங்களுடைய ஒவ்வொரு இறை வணக்கத்தின் நோக்கமும் இறை அச்சத்தை பெறுவதற்காக இருக்க வேண்டும். உங்களுடைய இறை வணக்கங்கள் எல்லாம் வெறும் வெளி வேஷமாக இருக்குமென்றால் முந்தைய சமுதாயத்தின் மக்களுக்கும் வெளிக்காட்டுதலின் நோன்பின் மூலம் பலன் ஏதும் கிடைக்கவில்லை, இப்போதும் உங்களுக்கு கிடைக்காது. உலக மக்களை அச்சுறுத்துவதற்காக உங்களுடைய நோன்பை நீங்கள் வெளிப்படையாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் மக்கள் உங்களுடைய நோன்பை கண்டு அஞ்சிவிட்டார்கள். இதுவே உங்களுடைய கூலியாகும். இது உங்களுக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ்வின் பார்வையில் இதற்கு எந்த நற்கூலியும் கிடைக்காது. அல்லாஹ்விடம் உங்கள் நன்மைக்கான நற்கூலியை எதிர்பார்த்தால், நோன்பின் நற்கூலியை விரும்பினால் இது இறை அச்சம் இன்றி கிடைக்காது. இறை அச்சத்தை பற்றி யார் இறை அச்சம் உடையவர், யார் இறை அச்சம் இல்லாதவர் என்று இறைவனே தீர்மானிக்கின்றான். ஒரு மூமின் இந்த கோணத்தில் சிந்தித்தால், ரமலானை இந்த சிந்தனையுடன் கழிக்க முயற்சி செய்தால், இந்த நோன்புகள் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக இருக்கும், அதற்கான வழியாக அமையும். இந்த நோன்பு நப்சை தூய்மையாக்குவதற்காக அமையும். நோன்புகள் வருங்காலத்தில் நன்மைகள் தொடர்ந்து நீடித்திருக்கும் வழியாக அமையும். அப்படிப்பட்ட நபர் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று, எவர் ரமலானின் நோன்பை ஈமானின் நிலையிலும் தன்னையே கணக்கிட்டவாறும் நோற்பாரோ அவரது முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இறைவன் கூறுகின்றான், நோன்பு எனக்காக வைக்கப்படுகிறது, எனவே நானே நோன்பாளியின் நற்கூலி ஆகிவிடுகிறேன். அதாவது இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக நோன்பு நோக்கின்ற நோன்பாளிகளுக்கு உரிய நற்கூலி என்ன என்று இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அதாவது அல்லாஹ் தாலா வாரி வழங்குபவனாவான். அவன் வழங்கினால் எல்லையில்லாத அருள்கொலை வழங்குகின்றான். ஆக இந்த நோன்பைத்தான் நம்மில் ஒவ்வொருவரும் நோற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலானில் எல்லாரும் நோன்பு வைக்கிறார்கள், மக்கள் எல்லாரும் சஹருக்காக எழுகிறார்கள் என்று எல்லாரையும் பார்த்து நோன்பு நோற்க கூடாது. காலை முதல் மாலை வரை பட்டினியாக இருப்பது நோன்பின் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. மாறாக இறை அச்சத்தை தேட வேண்டும், இறைவனின் விருப்பத்தை பெற வேண்டும். கேடயமாக விளங்கும் நோன்பாக அது இருக்க வேண்டும். எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி
எல்லா நன்மைகளின் வழியையும் திறக்கும் நோன்பாக அது இருக்க வேண்டும். பகல் நேர பட்டினியாக இல்லாமல் இறை தியானம் மற்றும் இரவு நேரத்தின் நஃபில்களினால் அலங்கரிக்கப்பட்ட நோன்பாக அது இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இரவு நேர நஃபில்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். எவர் ரமலான் மாதத்தில் இரவில் எழுந்து தொழுகிறாரோ அவரது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். நோன்பு என்பது மார்க்க தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கும் நன்மையின் வழியை திறப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக உலக தீங்கிலிருந்தும் விலகி இருக்கவும் நன்மைக்கான வழியை திறப்பதற்கும் உள்ளது. உதாரணமாக, நோன்பின் ஒரு பலனை இப்போது மருத்துவர்களும் விஞ்ஞானிகளில் ஒரு பிரிவினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அதாவது, வருடத்தில் ஒரு மாதம் உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது என்று கூறுகின்றனர். இது நோன்பின் மூலம் மனித உடலுக்கு கிடைக்கும் ஒரு நன்மையாகும். இதில் இறை விருப்பத்தை பெறுவது நிய்யத்தாக இருந்தால் உடல் நலனும் தானாகவே கிடைத்து விடுகிறது. இன்னும் இதை தவிர பல நன்மைகளும் உள்ளன. இறை அச்சத்தை பெறுவதற்காக நோன்பு வைத்தால், இறை அச்சத்தை பெறுவதற்காக ரமலான் மாதத்தை கழித்தால் அது சமூகத்தின் அழகிற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஒருவர் மற்றவருக்காக தியாகம் புரியும் உணர்வு ஏற்பட்டு விடுகின்றது. ஏழை சகோதரரின் தேவையை பூர்த்தி செய்வதன் பக்கம் கவனம் ஏற்படுகிறது. இதுவும் மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி நம் முன்னால் இருக்கிறது. இதனால் அவர்கள் ரமலான் மாதத்தில் சதகா மற்றும் ஹைராத்தை அதிகமாக செய்தார்கள். வேகமாக வீசும் புயல் காற்றை போன்று செய்து வந்தார்கள். ஆகவே இந்த சுன்னத்தை கடைபிடிப்பது ஒரு மூமினுடைய கடமையாகும். நிச்சயமாக இது சமூகத்தின் அமைதியின்மையை போக்குவதற்கு காரணமாகும். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இன்னொரு மூமினுக்காக தன் பலவீனமான மற்றும் தேவையுடைய சகோதரருக்காக மிருதுவான நடைமுறை மற்றும் அன்பின் உணர்வு ஏற்பட காரணமாக அமைகிறது. ஒரு ஏழை மூமினுடைய உள்ளத்தில் தன்னை விட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள தன் சகோதரனுக்காக நன்றியுணர்வு மற்றும் அன்பின் உணர்வை வெளிப்படுத்த காரணமாகும். இறை அச்சத்தை பெறுவதற்காக நோன்பு வைத்தால், இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக வைத்தால், இதில் கடின உழைப்பை மேற்கொள்ளும் பழக்கமும் ஏற்பட்டு விடுகிறது. சஹர் வேளையிலும் நோன்பு திறக்கும் நேரத்திலும் குறைவாக உண்பது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக இருக்காது. மாறாக பௌதீக ரொட்டியை குறைத்து உள தூய்மையின் பக்கம் அதிக கவனம் இருக்க வேண்டும். நாங்கள் குறைவாக சாப்பிடுவதால் பலவீனம் அடைந்துவிடக் கூடாதே என்ற எண்ணத்தை உடையவர்கள் சஹரியிலும் நோன்பு திறக்கும் நேரத்திலும் தேவைக்கு அதிகமாக வயிறு நிறைய சாப்பிடுவார்கள். இவ்வாறான மக்களுக்கும் இதில் பாடம் உள்ளது. அதாவது, உங்கள் உணவை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விரும்பத்தகாத சூழ்நிலையில் குழப்பம் மற்றும் கூச்சல் ஏற்படும் ஆபத்து உள்ள இடங்களில், கோபமும் மன கசப்பும் அதிகமாகும் ஆபத்து உள்ள இடங்களில் நோன்பு வைத்திருப்பவருக்கு நீங்கள் இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று கூற வேண்டும் என்று அறிவுரை கூறியுள்ளார்கள். இதில் இறையச்சத்தின் வழியை அடையாளமிட்டு காட்டியுள்ளார்கள். அதாவது, நோன்பின் உரிமையை நிறைவேற்றுவதற்காக, இறை அச்சத்தை பெறுவதற்காக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் அவசியமாகும். நீங்கள் உங்களை சண்டை சச்சரவுகளிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பின் நோக்கம் முழுமையடைய வேண்டும் என்பதற்காக, நோன்பின் நோக்கம் பூர்த்தியடைய வேண்டும் என்பதற்காக புறங்கூறுதலிலிருந்தும் உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களை பொய் மற்றும் மாற்றி பேசுவது ஆகியவற்றிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நோன்பாளி தன் நாவை தவறாக பயன்படுத்துவதிலிருந்தும் தவிர்த்து கொள்வது அவசியமாகும். ஒரு மாதம் முழுவதும் நாவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மற்றும் தவறாக
பயன்படுத்தாமல் இருப்பது ஆகிய இந்த பழக்கம் இறை அச்சத்தை பெறுவதற்கு மிகவும் அவசியமாகும். இதனால் வருங்கால வாழ்க்கையிலும் பல தீமைகள் மற்றும் பாவங்களிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு காரணமாக அமையும். உறுதியான மனப்பான்மையுடன் ஒரு மாத பழக்கத்தின் மூலம் தீமையிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கான பழக்கமும் உருவாகிவிடுகிறது. இறை அச்சத்தின்படி வழி நடப்பதற்கு நிரந்தரமான ஒரு பழக்கம் உருவாகிவிடுகிறது. இறை அச்சத்தை தேடுவதன் பழக்கம் உருவாகிவிடுகின்றது. இந்த பழக்கம்தான் உண்மையில் நோன்பு மற்றும் ரமலானின் குறிக்கோளாகும். இல்லையென்றால் வருடத்தில் ஒரு மாதம் மட்டும் நல்ல செயல்களை செய்து இறைவனின் விருப்பத்தை பெற முயற்சி செய்துவிட்டு மீதி 11 மாதங்களும் தான் தோன்றித்தனமாக இருந்து உலகின் பாதிப்பிற்கு ஆளாகி தீமையில் மூழ்கி இருப்பது எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றாது. ஆகவே இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் தன்னை ஆராய்ந்தவாறு நோன்பு மற்றும் ரமலானின் ரூஹை தேட வேண்டியது அவசியமாகும். இறையச்சத்தின் வழிகளை தேடுவது அவசியமாகும். ஹலால் மற்றும் ஆகுமான காரியங்களை அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக விட்டுவிடுவதன் அனுபவம் கிடைக்கிறது. இதை நாம் நம்மில் பொதுவான நல்லொழுக்கத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் வழியாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இறை அடியார்களின் உரிமையை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஏற்படும். ஏழை சகோதரருக்கு உதவி செய்வதன் பக்கம் கவனம் ஏற்படும். இவற்றை வாழ்வின் நிரந்தர அங்கமாக ஆக்கிக் கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்துவதும் முயற்சி செய்வதும் அவசியமாகும். எனவே ரமலான் மாதத்தில் இறை வணக்கம் மற்றும் தியாகத்தின் ஒரு சிறப்பான சூழ்நிலை உருவாகின்றது. அதை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வது அவசியமாகும். இதனால் நாம் இறையச்சம் உடையவர்களுடன் சேர்வதன் பக்கம் முன்னேறுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரமலானில் நாம் நமது எல்லாவித ஆற்றல்களுடனும் அல்லாஹ் தாலாவின் நெருக்கத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். இது அல்லாஹ் தாலா நம் மீது காட்டிய மாபெரும் அருளாகும். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுகின்றான், நரகத்தின் வாசல்களை மூடிவிடுகின்றான். நாம் இந்த மாதத்தில் இறை வணக்கம், உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் மற்றும் இறை அடியார்களின் உரிமையை செலுத்துதல் ஆகியவற்றின் மூலம் சொர்க்கத்தின் இந்த வாசல் வழியாக நுழைய முயற்சி செய்ய வேண்டும். அவை பிறகு நமக்காக எப்போதும் திறந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தாலாவின் சந்நிதியில் தௌபா மற்றும் பாவ மன்னிப்பு கேட்டவாறு குனிய வேண்டும். இறைவன் தக்வாவை ஏற்றுக்கொள்ளும் அதிர்ஷ்டசாலிகளுடன் நாமும் இணைந்திட வேண்டும். குழந்தையை தொலைத்த தாய்க்கு அவளுடைய குழந்தை திரும்ப கிடைப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட அதிகமாக இறைவன் அம்மக்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹ் தாலாவின் அன்பை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். குழந்தையை தொலைத்த தாய்க்கு அவளுடைய குழந்தை திரும்ப கிடைத்ததால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை இறைவனுக்கு வழங்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தாலா நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை நல்குவானாக. ஆனால் முன்னதாக பலமுறை நான் எடுத்து கூறியுள்ளேன், அல்லாஹ் தாலாவுக்கு இந்த மகிழ்ச்சியை நாம் கொடுப்பதற்கு நாம் இறையச்சத்தின்படி வழிநடந்து கடமையான மற்றும் நஃபிலான இறை வணக்கங்களை நிறைவேற்றி அதன் தரங்களை உயர்த்திட வேண்டும். நாம் நமது நோன்பின் உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். இறை அடியார்களின் உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தாலா தன் அருளினால் இவ்வனைத்தையும் நாம் பெறுவதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் சில நபர்களுக்காக ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன். அதில் ஹாசிர் மற்றும் காயிப் ஜனாசா உள்ளது. ஜனாசா ஹாசிர் வந்துவிட்டதா? இது இர்ஃபானா ஷுக்கூர் சாஹிபா உடைய ஜனாசாவாகும். இவர் டாக்டர் மியா அப்துல் ஷுக்கூர் சாஹிபின் மனைவி ஆவார்கள். இவர் ஜூலை 9, 2013 அன்று நோய்வாய்ப்பட்டு 62 வயதில் வஃபாத்தாகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
இவர் மதிப்பிற்குரிய ஷேக் ஜிகாவுல்லா சாஹிபின் மகள் ஆவார்கள். இவர் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் பையத் செய்தார்கள். மர்ஹூமாவுக்கு ஜமாத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மற்றும் மிகவும் தூய குடும்பத்தில் திருமணமானது. ஹஜ்ரத் முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் அல் ஜலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மர்ஹூமாவின் கணவருடைய தாய் வழி பாட்டனார் ஆவார்கள். ஹஜ்ரத் மௌலவி முகமது தீன் சாஹிப் சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் முன்னாள் தலைவர் மற்றும் ஹஜ்ரத் மௌலவி ரஹ்மத் அலி சாஹிப் இந்தோனேஷியாவில் முபல்லிகாக இருந்தார்கள். மௌலவி முகமது தீன் சாஹிப் அவர்களும் சஹாபி ஆவார்கள். ஹஜ்ரத் மௌலவி ரஹ்மத் அலி சாஹிப் அவர்களும் சஹாபி ஆவார்கள். இவருடைய கணவரின் சிற்றன்னையின் கணவர் ஆவார். மர்ஹூமா நேர்மையானவர், நல்லவர், தொழுகை மற்றும் நோன்பை கடைபிடித்து வந்தவர். தம் வட்டாரத்தில் எல்லாருடைய மனதிற்கும் பிடித்தவராவார். தம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எப்போதும் ஜமாத்துடன் இணைத்து வைப்பதுடன் விசுவாசம் மற்றும் உறுதியான தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி வந்தார். இவர் வசியத் செய்துள்ளார். இவர் விட்டு சென்றுள்ள நபர்களுள் இவருடைய கணவர் மற்றும் 3 மகன்களும் 3 மகள்களும் உள்ளார்கள். இவருடைய ஒரு மகன் மதிப்பிற்குரிய டாக்டர் உமர் அஹ்மத் சாஹிப் 28 மே 2010 நிகழ்ந்த சம்பவத்தில் லாகூரில் தாரு ஜிக்ரில் ஷஹாதத்திற்குரிய நற்பாக்கியத்தை பெற்றார்கள். இரண்டாவது ஜனாசா ஹாசிர் ஒரு பெண் குழந்தையுடையதாகும். இவரது பெயர் மலிஹா அஞ்சும், தகப்பனார் பெயர் மதிப்பிற்குரிய நசீர் அஹ்மத் அஞ்சும் ஆகும். குழந்தைக்கு 5 வயதாகின்றது. இவர் வக்ஃபே நவ் குழந்தையாவார். ஜூலை 9, 2013 அன்று நீண்ட நாட்கள் நோயில் இருந்து வஃபாத்தாகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜனாசா காயிப் மதிப்பிற்குரிய மௌலானா அப்துல் கரீம் ஷர்மா சாஹிப் உடைய ஜனாசாவாகும். சில வாரங்களுக்கு முன் இவர் வஃபாத்தானார்கள். நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இவர் 1918 ஆண்டு மே மாதம் 26 தேதி காதியானில் பிறந்தார்கள். இவரது தந்தை மதிப்பிற்குரிய ஷேக் அப்துல் ரஹீம் ஷர்மா சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு சஹாபி ஆவார்கள். இவர் இந்துவிலிருந்து முஸ்லிம் ஆனார்கள். இவரது முந்தைய பெயர் கிருஷன் லால் ஆகும். 1904 ஆண்டு ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கையில் பையத் செய்து இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். இவரது தாயார் ஹஜ்ரத் ஆயிஷா பேகம் சாஹிபா ஆவார்கள். இவர் ஹஜ்ரத் உம்முல் மோமினின் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் வளர்க்கப்பட்ட பெண் ஆவார்கள். இவரது தாயார் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் மிர்சா ஷரீப் அஹ்மத் சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களின் பிள்ளைகளுக்கு பாலூட்டினார்கள். இவரது தந்தை வழி பாட்டிக்கும் அல்லாஹ் தாலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பை வழங்கினான். அவரும் இந்துவிலிருந்து முஸ்லிம் ஆனார்கள். மௌலவி அப்துல் கரீம் ஷர்மா சாஹிப் அவர்களின் தாய் வழி பாட்டனார் ஹசரத் கரம்தாத் சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி ஆவார்கள். அவ்வாறே இவரது தாய் வழி பாட்டி மதிப்பிற்குரிய சுல்தான் பிவி சாஹிபா ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாலூட்டிய தாய் ஆவார்கள். இவர்களின் சகோதரரின் 2 மகன்கள் அப்துல் ரஷீத் ஷர்மா சாஹிபின் மகன் ஆவார்கள். ஷேக் முசஃபர் மற்றும் ஷேக் முபாரக் இருவருக்கும் பாகிஸ்தானில் ஷஹாதத்திற்குரிய பாக்கியம் கிடைத்தது. ஷர்மா சாஹிப் தொடக்க கல்வியை காதியானில் பயின்றார்கள். மௌலவி ஃபாசில் மற்றும் மெட்ரிக் முடித்தவுடன் ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார்கள். அந்த நேரத்தில் அல் ஃபசல் பத்திரிகையில் தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. 1939 ஆண்டு நடந்த ஹிலாஃபத் ஜூப்லியில் ஹசரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் கரீம் ஷர்மா சாஹிபையும் இன்னும் சில இளைஞர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். இவர்களுக்கு அஹ்மதியத்தின் கொடியை பாதுகாக்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர் 26 வயதில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தொடக்கத்தில் 3-4 வருடம் பிரிட்டிஷ் ஆர்மியில் பணியாற்றினார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஹசரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கட்டளையின் பேரில் இவர் உடனே காதியான் வந்துவிட்டார். பிறகு ஆப்பிரிக்கா செல்வதற்கு தயாரானார். ஜனவரி 1948 5 முபல்லிகள் கொண்ட குழுவுடன் சேர்ந்து கிழக்கு ஆப்பிரிக்கா சென்றார். மொத்தம் 29 ஆண்டு காலம் அங்கு தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 1961 கிழக்கு ஆப்பிரிக்கா 3 நாடுகளாக பிரிந்தது. அதன் பிறகு இவர் யுகாண்டாவின் அமீராகவும் மிஷனரி இன்சார்ஜாகவும் நியமனம் செய்யப்பட்டார். இவ்வாறு 2 முறை அமீராகவும் மிஷனரி இன்சார்ஜாகவும் கென்யாவில் பணிபுரிந்தார். 1978 முதல் இவர் யூகேவில் இருந்து வந்தார். இக்காலகட்டத்தில் 10 வருடங்கள் இவர் நேஷனல் மஜ்லிஸ் ஆமிலாவின் செக்ரட்டரி தப்லீக், செக்ரட்டரி தர்பியத் மற்றும் செக்ரட்டரி ரிஷ்தா நாத்தாவாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்தது.
ஹிலாஃபத் நூற்றாண்டு விழாவின் போது இவர் யூகேவின் ஜூப்ளி பிளானிங் கமிட்டியின் உறுப்பினராகவும் இருந்தார். ஹிலாஃபத் தேர்ந்தெடுக்கும் கமிட்டியின் உறுப்பினராகவும் இருந்தார். இவர் தன் சுயசரிதையில் ஒரு சம்பவத்தை எழுதியுள்ளார். இவருடைய தந்தையின் தூய்மை மற்றும் இவர் தந்தையுடன் கொண்டிருந்த நல்லுறவு ஆகியவை இதிலிருந்து தெரிய வருகின்றது. அவர் கூறுகின்றார், நான் மதர்சா அஹ்மதியாவின் 4வது அல்லது 5வது வருடம் படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் சில காரணங்களினால் மதர்சா அஹ்மதியாவிலிருந்து என் கவனம் திரும்பியது. மதர்சாவை விட்டுவிட்டு மேல்நிலை பள்ளியில் கல்வி கற்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதே நாட்களில் எனது 2 வகுப்பு நண்பர்கள் ஹசரத் மௌலானா முகமது இப்ராஹிம் சாஹிப் பகாபூரி அவருடைய 2 மகன்கள் மதர்சா அஹ்மதியாவை விட்டுவிட்டு மேல்நிலை பள்ளியில் சென்று விட்டனர். இதனால் எனக்கும் ஆர்வம் அதிகமானது. நான் இதை பற்றி என் தந்தையிடம் ஓரிரு முறை கூறினேன். ஆனால் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. ஒரு நாள் நாங்கள் காலையில் திண்ணையில் அடுப்புக்கு அருகில் உட்கார்ந்திருந்தோம். அப்போது நான் மிகவும் அதிகமாக அடம்பிடித்தேன். நீங்கள் என்னுடைய சகோதரர்களை மேல்நிலை பள்ளியில் சேர்த்துள்ளீர்கள், என்னை மட்டும் மதர்சா அஹ்மதியாவில் ஏன் சேர்த்துள்ளீர்கள் என்று கேட்டேன். அதற்கு என் தந்தை கூறினார்கள், பார், நான் ஹிந்துவிலிருந்து முஸ்லிம் ஆகியுள்ளேன். இஸ்லாத்தின் அருளை எனக்கு வழங்கியது இறைவன் என் மீது செய்த மாபெரும் அருளாகும். ஆனால் இஸ்லாத்திற்கு என்னால் எந்த தொண்டும் செய்ய முடியவில்லை என்று நான் வருந்துகிறேன். என் மகன் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது எனது உளமார்ந்த ஆசையாகும். எனவேதான் நான் உன்னை மதர்சா அஹ்மதியாவில் சேர்த்துள்ளேன். நீ மார்க்க அறிவை பெற்று இஸ்லாத்திற்கு தொண்டு செய்யும் அளவிற்கு வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் மதர்சா அஹ்மதியாவில் படிக்க விரும்பவில்லை என்று நீ கூறுகின்றாயே என்று கவலையுடன் சொல்லிவிட்டு அவர் ஒரு அறைக்கு சென்று தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இவர் கூறுகின்றார், என் தந்தை என்ன உணர்வுடனும் எழுச்சியுடனும் கூறினார்களோ அந்த உணர்வு என் உள்ளத்தை பாதித்தது. எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. தந்தையாருக்காக துவா செய்து கொண்டிருந்தேன். காலையில் நான் என் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க மதர்சா அஹ்மதியாவில் சென்று என்னுடைய கல்வியை தொடர்வேன், வாழ்க்கையையும் அர்ப்பணிப்பேன் என்று உறுதி எடுத்தேன். ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் திட்டத்தை தொடங்கியதும் நான் ஹுசூரிடம் ஒரு கடிதம் எழுதி, ஹுசூர், கருணை கூர்ந்து எனது வக்ஃபை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று விண்ணப்பித்தேன். இவ்வாறு இவர் தம் தந்தையின் விருப்பத்தையும் நிறைவேற்றினார். மார்க்கத்திற்கும் முழுமையாக தொண்டாற்றியுள்ளார். ஒருமுறை முபல்லிகளை பற்றி ஹசரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்போது இவரும் அந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார். அவர்கள் கூறினார்கள், இப்போது ரப்வாவின் தெருக்களில் சுற்றித் திரியும் நம்முடைய முபல்லிகளை யாரும் மதிப்பதில்லை. ஆனால் இவர்கள் வெளிநாட்டிற்கு முபல்லிகாக அனுப்பப்படும் போது அங்குள்ள தலைவர்களும் அமைச்சர்களும் இவர்களை சந்திக்கின்றனர். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் இவர்களுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது என்று கூறினார்கள். இவர் கென்யாவைச் சேர்ந்த ஒரு அஹ்மதி நண்பருக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். அதில் இவ்வாறு எழுதுகிறார்கள், நான் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏறக்குறைய 29 ஆண்டுகள் வாழ்நாளை கழித்திருக்கின்றேன். நான் எப்போதும் என்னை தொண்டாற்றுவதில் தகுதியற்றவனாகவும் இயலாதவனாகவும் கண்டேன். இரவு 2 மணிக்கு அருகில் என் கண்கள் விழித்தன. என் பலவீனத்தையும் தகுதியின்மையையும் உணர்ந்து நான் வேதனையடைந்து வந்தேன். அப்போது உதவிக்காக அல்லாஹ் தாலாவை அழைத்தேன். அடுத்த நாளுக்கான நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு வந்தேன். ஆக இவ்வாறு எல்லா முபல்லிகளும் இந்த கோணத்தில் தமது சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். உள்ளத்தில் தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதற்காக வேதனை இருக்க வேண்டும். அல்லாஹ் தாலாவிடம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலா எல்லா முபல்லிகளுக்கும் விசுவாசத்துடன் தம் வக்ஃபை நிறைவேற்றுவதற்கான தொண்டு செய்வதற்கான தௌஃபீக்கை நல்குவானாக. ஷர்மா சாஹிப்பின் பதவிகளை உயர்த்துவானாக. இதுபோன்று காதியானில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட கிளர்ச்சியில் இவரது தந்தையும் சகோதரரும் அங்கு இருந்தனர். அப்போது இவர் தன் தந்தை மற்றும் சகோதரருக்கு கடிதம் எழுதினார். அதாவது, நீங்கள் காதியானில் இருப்பது உங்களது அதிர்ஷ்டமாகும். நானும் வர விரும்புகின்றேன். ஆனால் வாழ்க்கைக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை. யார் உயிருடன் திரும்புவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மார்க்கத்திற்காக ஷஹீத் ஆவது கூட ஒரு மாபெரும் கொடுப்பினையாகும். அந்தோ நான் அங்கிருந்திருக்க வேண்டுமே. எனக்கு அந்த ஷஹாதத் கிடைத்திருக்கும். இதை கேட்டதும் அங்கிருக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கை இன்று வரும், நாளை போகும். அல்லாஹ் தாலா நீங்கள் தலைமையகத்தை பாதுகாக்கும் தௌஃபீக்கை உங்களுக்கு வழங்குவானாக என்று எழுதினார். இதுவே இவர் தொண்டாற்றுவதற்காக கொண்டிருந்த உணர்ச்சியாகும்.
எவ்வாறு இருப்பினும் இவர் மிகவும் தூயவரும் நல்ல மனிதரும் ஆவார். இவர் நடக்கும் நிலையில் இருந்தபோது என்னை சந்திக்க தொடர்ச்சியாக வருவார். நடக்க முடியாமல் போனதும் வீல் சேரில் உட்கார்ந்து என்னை பார்ப்பார். இவர் மஸ்ஜித் ஃபசலில் ஜும்மா தொழுவார். எனவே நான் ஜும்மாவிற்கு இங்கு வருவதற்காக காரில் ஏறும்போது இவர் வீல் சேரில் உட்கார்ந்து வர முடியும் போதெல்லாம் வந்து விடுவார். அவர் என்னை பார்க்கும்போது விஸ்வாசம் மற்றும் அன்பு இவருடைய முகத்தில் தென்படும். என்னை சந்தித்து சலாம் கூறுவார். இவருடைய மகள் வழி பேரன் இதை குறித்து கூறுகின்றார். அதாவது இவருக்கு ஹிலாபத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. மிகவும் மதிப்பளித்து வந்தார். இவருடைய இந்த பேரன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆவார். இவர் முரப்பி ஆவார். ஸ்வீடனில் உள்ளார். தமது பாட்டனாரின் வழியில் சென்று தொண்டாற்றுவதற்கு இறைவன் இவருக்கும் நல்வாய்ப்பு நல்குவானாக. நான் கூறியது போன்று இன்று ஜனாசா ஹாசிரும் இருப்பதால் நான் ஜும்மாவிற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வெளியே சென்று ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன். நீங்கள் இங்கு பள்ளிவாசலிலேயே சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள். ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.